என் பெயர் கோதனுஷ்கா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. தமிழ் மொழி காலத்திற்கேற்ப தன்னை வளர்த்து கொண்டே இருப்பதால் சொல்வளம் நிறைந்த நிலத்தை மொழியாக விளங்கி வருகிறது. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொற்களை கொண்டு சொற்பஞ்சம் இல்லாமல் அழைப்பது தமிழ் மொழியின் தனிச்சிறப்பு. அறிவு என்பது புதையல் பெட்டகம், பயிற்சி என்பது அதன் திறவுகோள். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னே முகிழ்ந்த நெருங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகழே, எனக்கு நடைபெற்ற ஒரு நிகழ்வுக்கு ஏற்ப திருக்குறள் இது. அதிகாரம் 40, குறள் எண் 396. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. என் தோழியின் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவிற்கு நான் சென்றபோது அங்கு வந்த ஒரு ஆசிரியர், நீ நன்றாக படிக்கின்றாய் என்று ஒரு மாணவனை பார்த்து கூறினான். நான் என் தோழியிடம் கேட்டேன், அவன் நன்றாக படிப்பானா என்று கேட்டபோது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கூறினாள். நான் அதற்கு, அவள் ஆசிரியர் நன்றாக படிக்கின்றாய் என்று பாராட்டினாரே என்று கேட்டபோது அதற்கு உடனே அவள் தமிழாசிரியர் ஒரு திருக்குறளை படிக்கும்படி செய்தார். அது என்ன குறள் என்று நான் கேட்டபோது அதற்கு அவள் சொன்னாள், தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்று கூறினாள். அதன் பொருள் என்ன என்று கேட்டபோது அதற்கு, தோண்ட தோண்ட தண்ணீர் வருவது போல் நாம் படிக்க படிக்க நம் அறிவும் வளர்கிறது என்று கூறினாள். எனவே நான் அதற்கு கூறிய போது, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று நான் கூறினேன். அதற்கு என் தோழி என்னை பாராட்டினாள். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனி நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.